கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கோபுரங்கள் மின்னொளியில் ஜொலிக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், முழு விவரங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வருகின்ற 24ஆம் தேதி உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கருதக்கூடிய கார்த்திகை தீப திருவிழாவின் கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்க உள்ளது. இதைத் தொடர்ந்து 10 நாட்கள் காலை மாலை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மன் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பர். நிறைவு நாளான டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலை என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இந்த நவ கோபுரங்களும் கிரிவலமும். இந்த நிலையில் கார்த்திகை அமாவாசை தினமான இன்று திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் நவ கோபுரங்களும் தற்பொழுது மின்னொலியில் மின்னும் காட்சி, கழுகு பார்வை காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை நவ கோபுரங்கள் என்று கருதக்கூடிய ராஜகோபுரம், அம்மணியம்மன் கோபுரம், பேய கோபுரம் உள்ளிட்ட 9 கோபுரங்களும் தற்பொழுது மின்னொலியில் மின்னும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இந்த நிலையில் இன்றிலிருந்து சரியாக கார்த்திகை தீபம் முடியும் வரை இந்த நவ கோபுரங்களும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மின்னொலியில் மின்னும். வருகின்ற 21ஆம் தேதி துர்க்கையம்மன் உற்சவத்துடன் இந்த கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக தொடங்க உள்ளது. இன்று கார்த்திகை அமாவாசை தினமான இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் போடப்பட்டுள்ள இந்த மின் விளக்குகள் அனைத்தும் கண்ணை கவரும் வகையில் காணப்படுகிறது. தகவலுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.